சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்திற்கு வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவது, இந்த இடத்திலே அற்புதம் நடப்பதற்கு, அத்தனை ஜனங்களையும் போஷிப்பதற்கு சீடர்களிடத்தில் இருக்கிற இரண்டாவது ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் எது சரியில்லை? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. ஆமா, நிறைய பேர் ஜோசியருடைய கையில கொண்டு கையை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு. உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிடுவாங்க. ஐயோ, நேரம் சரியில்லையா, எனக்கு நேரம் சரியில்லையா. ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் வந்து ஆண்டவரை அறியாதவர்கள், ரசிக்கப்படாதவர்கள், கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஒன்னா வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்டா சண்டை இல்லைன்றாங்க. சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை, மனைவி இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா, ஒரு ஜோசியர் சொன்னாராமா, 6 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உன் புருஷன் செத்துருவான்னாராம். அதனால 6 மாசம் பயந்து போய் அந்த மனைவி போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப எப்படியெல்லாம் நம்புறாங்க பாருங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் சரியில்லைங்க, எனக்கு 16 வயசு டைம் சரியில்லைங்க, 30 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் டைம் சரியில்லை, இந்த வயசுல பொண்ணு பார்த்தா நடக்காது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த வயசுல அமைதியாக தான் இருக்கணும். நிறைய பேர் இதை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து, கர்த்தருடைய கையிலே நேரம் காலம் என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வையில் எல்லா நேரமும் நல்ல நேரம். நமக்கு எப்பவுமே சரியான டைம். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான டைம்னு ஒரு டைமும் இல்லை. சத்தமா வரமாட்டேங்குதே. கெட்ட காலம்னு ஒரு காலமும் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கெட்ட காலம்னு ஒரு காலமும் இல்லை. ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் 2026 எனக்கு கொஞ்சம் நல்ல காலம் இல்லை போல தெரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மாசமே ஆக்சிடென்ட், ஃபர்ஸ்ட் மாசமே பணம் காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுவும் ஆண்டவருடைய அழைப்பில் ஒரு பகுதி. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கர்த்தருடைய அழைப்பில் ஒரு பகுதி. உங்கள் கையை விட்டு அந்த பணம் போனது ஆண்டவருடைய அழைப்பில் ஒரு பகுதி. ஆமோதிக்கிறீங்களா? ஆமேன். எல்லாம் ஒரு சாப்பாட்டில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறது மாதிரி நம்முடைய லைஃப்பில் எல்லாவும் இருக்கும். ஆனால் எல்லா நடுவிலையும் கர்த்தர் நம்மை பயனுள்ள ஒரு பாத்திரமாய், ஒரு வாசனை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார்.